திருத்தூதரான புனித தோமா திருவிழா. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 19 முதல் 22 வரை. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 24 முதல் 29 வரை. 12 ஒருவரான திதீம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, புனித தோமாவை சந்தேக தோமாவாகவே பார்த்து அவரை சந்தேகப்படுகின்ற எல்லோருக்குமே பாதுகாவலர் என்பது போல நாம் ஆக்கிவிட்டோம். இதன் காரணமாகவோ என்னவோ அவர் இந்தியாவிற்கு வந்த திருத்தூதராக இருந்தபோதும் அவருக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவமும் அவருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயங்களின் எண்ணிக்கையும் குறைவு. ஆனால் அவருடைய செயல்களையும் வாழ்வையும் இன்னொரு கண்ணோட்டத்தில் அணுகும் போது அவர் நம் வாழ்வுக்கு கற்றுத்தரும் பாடம் அலாதியானது. அவர் கற்றுத்தரும் பாடத்தை கீழ்கண்ட 2 வரிகளில் நாம் அடக்கிவிடலாம். ஒன்று, வாழ்வில் எது உண்மை என்பதை நாம் முழு மூச்சோடு தேட வேண்டும். இரண்டாவதாக, அந்த உண்மைக்கு சாட்சியாக நம்மையே கையளிக்க வேண்டும். இந்த 2 கருத்துக்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, உண்மைக்கான தேடல். இயேசுவின் உயிர்ப்பு என்பது வரலாற்றில் நடந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வு. மற்ற சீடர்கள் அதை பற்றி சொன்னபோது அது உண்மைதானா என்ற தேடுதலில் தோமா ஈடுபடுகின்றார். அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று அடம்பிடித்தார். இந்த தேடலே அவர் உயிர்ப்பின் நேரடி அனுபவத்தை பெறுவதற்கான காரணமாக இருந்தது.
ஒருவேளை மற்ற சீடர்கள் சொன்னதை கேட்டு தோமா அப்படியே நம்பியிருந்தார் என்றால் அவருக்கு இந்த சிறப்பு அனுபவம் கிடைத்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். அன்பிற்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையை நோக்கிய நம் தேடலை ஆழப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். காரணம், இந்த உண்மைதான் நமக்கு விடுதலை அளிக்கும். யோவான் 8:32. மகாத்மா காந்தியிடம் பொன்னை விட மேலானது எது என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உண்மை என்று பதில் தந்தாராம். புனித அபிலா தெரசம்மாள் அடிக்கடி தன் சகோதரியிடம் சொன்னது உண்மையின் வழியில் நடங்கள் என்பதாகும். அன்புக்குரியவர்களை, இந்த உண்மையை நாம் 3 விதங்களில் கண்டுகொள்ள முடியும் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. முதலாவதாக, தூய ஆவியை பெறுகின்ற பொழுது நாம் வாழ்வின் முழு உண்மையை அறிந்து கொள்கிறோம். எனவேதான் இயேசு உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய தூய ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்கின்றார். யோவான் 16:13. இரண்டாவதாக, இயேசுவை அறிந்து கொள்ளும் போது, அவரை அனுபவிக்கும் போது நாம் உண்மையை அறிந்து கொள்கிறோம். உண்மை எடுத்துரைப்பது என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன், உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்று இயேசு பிலாத்திடம் எடுத்துரைத்தது குறிப்பிடத்தக்கது. யோவான் 18:37. மூன்றாவதாக, கடவுளின் வார்த்தையை தியானிக்கின்ற போது அதன் மதிப்பீடுகளின் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் உண்மையை கண்டுகொள்ள ஆரம்பிக்கின்றோம். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்கின்றார் இயேசு. யோவான் 8:32. இரண்டாவது, உண்மைக்கு சாட்சியாக. கிறிஸ்து உயிர்த்தார் என்ற உண்மையை அறிந்த அனுபவித்த புனித தோமா அமைதியாக இருக்கவில்லை. அந்த உண்மையை அனைவருக்கும் அறிவிக்க புறப்படுகின்றார். சீடர்கள் இயேசு உயிர்த்தார் என்று சொன்னதை தோமா நம்பாததற்கு கீழ்கண்ட காரணம் கூட இருந்திருக்கக்கூடும். அதாவது, வரலாற்றில் மாபெரும் நிகழ்வான இயேசுவின் உயிர்ப்பை ஏனைய சீடர்கள் கண்ட பின்பும் தொடர்ந்து அவர்கள் தங்களையே அறைக்குள் அடைத்துக் கொண்டு கிடந்ததை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு உயிர்த்தார் என்பது உண்மை என்றால் சீடர்கள் மன துணிவோடு வெளியேறி யாருக்கும் அஞ்சாமல் அந்த செய்தியை அறிவித்திருக்க வேண்டும் அல்லவா என்பதுதான் தோமாவின் கேள்வியாக இருந்திருக்க வேண்டும். எனவே ஏனைய சீடர்களின் கோழைத்தனத்தையும் அச்சத்தையும் பார்த்த அவர், இவர்கள் உண்மையிலேயே இயேசுவின் உயிர்ப்பை அனுபவித்தவர்கள் தானா என்ற சந்தேகத்தை எழுப்பியதில் வியப்பேதும் இல்லை. எனவேதான் இயேசுவின் உயிர்ப்பை அவர் கேள்விக்குட்படுத்தினார். அதே வேளையில் தோமா கிறிஸ்துவின் உயிர்ப்பை அனுபவித்த பின்பு வித்தியாசமான மனிதனாக மாறினார். வீரியம் அவரது வாழ்விற்குள் நுழைந்தது. வித்தியாசமான காலச்சூழல், புதிய பண்பாடு, வேற்று இனம், புதிய மொழி போன்ற தடைகள் அவரை தடுத்து நிறுத்தவில்லை. தான் அறிந்த அனுபவித்த உயிர்ப்பின் உண்மையை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல சிக்கல்களை கடந்து இந்தியா வந்தார். அதற்கு சாட்சியாக தன் உயிரையும் கையளித்தார். அன்புக்குரியவர்களே, நாம் உண்மை என்று எதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ நம்புகின்றோமோ அதற்கு சாட்சிகளாக வாழ்வதற்கான அழைப்பை இந்த தோமா நமக்கு முன் வைக்கின்றார். துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலரிடம் முழு உண்மைக்கான தேடல் இல்லை. அரைகுறை உண்மையை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். முழு உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டாலும் அதற்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு முன் வருவதும் கிடையாது. அவ்வாறு சாட்சியாக வாழ்வதன் காரணமாக சிக்கல்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கேலி பேச்சுக்களும் வரும் என்று எண்ணி வாயை மூடி மௌனிகளாக இருந்து விடுகின்றோம். ஜெபம். இறைவா, முழு உண்மை என்ன என்பதை தேடுவதற்கான மன வலிமையையும் அவ்வுண்மைக்காக எங்களையே சாட்சிகளாக கையளிப்பதற்கு தேவையான மன உறுதியையும் எமக்கு தாரும். ஆமென்.